இந்த ஒரு மனதின் ஜெபம் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உபவாசம் இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் ஒரு மனதோடு கூட உபவாசம் இருத்தல். இந்த ஒரு மனதுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வேற நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன வருது? பெரிய எழுப்புதல் வருது. அந்த எழுப்புதலுக்கு அங்க ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு. இப்ப வாசிங்க 2:1. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அடுத்து 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4:4 வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ரெண்டே மீட்டிங். ஒரு மீட்டிங் 5000, ஒரு மீட்டிங் 3000. மிகப்பெரியதான ரிவைவல், மிகப்பெரியதான எழுப்புதல், இவ்வளவு நடக்குது. இதுக்கு பேஸ் என்ன தெரியுமா? நீங்கள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிச்ச ஒரு மித்து, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிச்ச ஒரு மனம்.